ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நன்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிரை நிழலோடு நம்ம ஒரு சகோதரியை சந்திக்க வந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவிட்டு இருந்தோம். இந்த சகோதரியினுடைய இந்த முடியாமையை நம்ம எத்தனையோ நல்லுள்ளங்க இருக்கிறாங்க, அதிரை நிழல் சொந்தங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சகோதரிக்கு தன்னால் இயன்ற உதவிகளை நீங்கள் தாராளமாக அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நானே நேராக பேசுகிறேன். இந்த சகோதரிக்கு இந்த சகோதரி எங்கே காட்டுறாங்களாக ராயல் பிஎல் ஹாஸ்பிட்டல் ஜானகிராமன் எம்டி டிஎல்ஓ அவர்கிட்ட தாங்க காட்டுறாங்க. இந்த சகோதரிக்கு தலையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருப்பதாகவும் அதே போல் இதய கோளாறுகள் இருப்பதாகவும் நம்மிடம் அதிரநிலையில் ஒரு பதிவிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் சகோதரர்கள் நிறைய தாராளம் படைத்த சகோதரர் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் ஏன் கண்டுக்கலன்னு வருத்தப்பட்டோடு நம்மகிட்ட சொன்னதன் அடிப்படையில் நம்ம பேச வந்திருக்கிறோம். இந்த சகோதரிகிட்ட நம்ம கேட்போம், வாங்க நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து நம்ம ஒரு உயிர் காக்க செய்யக்கூடிய உதவி கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும். அதே போல் நோய் நொடியற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையில் தாராளமாக வழங்குங்க. நமக்கென்ன என்ன கிடக்க வேணாம், நம்ம சகோதரியில் ஒருவராக நினைத்து அந்த சகோதரிக்கு உதவிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். தங்கச்சி நல்லா இருக்கலாமா? சத்தமாக பேசுங்க. நல்லா இருக்குங்கக்கா. சரிம்மா, இப்போ ஜானகிராமன் அந்த ஆஸ்பத்திரியில் எத்தனை வருஷமாம்மா காட்டுறிய? 6 மாசமா காட்டிக்கிட்டு. 6 மாசமா காட்டுறிய. தலையில பிரச்சனை இருக்குன்னு சொல்றாராமா? தலையில மூக்கு வழியா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. மூக்கு வழியா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. எந்த நேரமும் ஊத்திக்கிட்டே இருக்கு. சரி. அது கொண்டு பண்ணதுக்கு 2 தண்டு விட்டு போயிருக்கு. ஓ, தண்டு விட்டு போயிருக்குங்க. அதனால உடனே ஆபரேஷன் பண்ணணும். இந்த பாருங்க, சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ண போயாச்சு. கடைசியில ஹார்ட் பிரச்சனை, அட்டாக் வந்தது தெரியல. ஓ, ஆபரேஷன் பண்ண சென்ற சகோதரிக்கு அட்டாக் வந்திருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அட்டாக் வந்தது தெரியல. அப்புறம் அட்டாக் அதை ஆஞ்சி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ 3 மாசம் முடிஞ்சிருச்சு, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறோம். இப்போ இந்த ஒரு சகோதரர் இருக்கிறார, இவர் இந்த மேட்டு வியாபாரி, அந்த வீடுகளுக்கு இந்த பாதத்துக்கு போடக்கூடிய மேட்டு வியாபாரி தான் இவர். கடும் உழைப்பாளிங்க இவர் பேர், உங்கள் பேரை சொல்லுங்கள். ஜாபர் அலி. கடும் உழைப்பாளி. இவர் கிழக்கு கடற்கரை சாலையில் தான் இருக்கிறாரு. இவர் வீடு கிழக்கு கடற்கரை சாலையில், அதிராம்பட்டினம் நகராட்சி கிழக்கு கடற்கரை சாலையில் கிங்ஸு சூப்பர் மார்க்கெட் அருகாமையில் தாங்க அந்த வீடு இருக்குது. இவங்களுக்கு வீடுக்கு நீங்கள் நேராக சென்று உதவலாம், அல்லது இவங்களோட தொலைபேசி என்ன தர்றேன், அந்த ஜிபே நம்பரு அதில் நீங்கள் அளிக்கலாம். வாங்க, அந்த சகோதரிக்கு நம்மளால் உதவியை நம்ம செய்வோம். உங்கள் நம்பரை சொல்லுங்கள். நம்பர் 74 18 042 865. இதான் ஜிபே நம்பரு. அதே போல் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த சகோதரிக்கு வங்கி கணக்கே நம்ம இணைச்சிருக்கிறோம். அந்த வங்கி கணக்கையும் தந்துடுங்க. இதே போல் நம்ம அந்த சகோதரருக்கு நம்ம ஏண்டா அந்த சகோதரி என்றைக்குமே சரி இந்த மாதிரி தலையிலையும் அந்த இதயத்திலையும் உள்ள கோளாறுகளை உடனே நீக்கணும். அதுக்கு வேண்டி இந்த சகோதரி நம்மள்கிட்ட வந்திருக்காங்க. நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எத்தனையோ நல்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு நம்மளால் இயன்ற உதவியை நம்ம அளிக்கணும். தம்பி, இதை க்ளோஸ் அப்பில் காட்டுங்க. இதாங்க அந்த சகோதரியுடைய வங்கி கணக்கு. இதுதான் அந்த சகோதரியோட வங்கி கணக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு முறை நம்ம பதிவிட்டிருந்தோம். தமிழக அரசு இந்த சகோதரியுடைய இந்த கோரிக்கை, தமிழக அரசுக்கு நீங்கள் எதை சொல்கிறீங்களாம்மா? சுகாதாரத்துறைக்கு ஏதானு சொல்கிறவங்க தான் நீங்கள் சொல்லுங்கள். பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது உதவி செய்யுங்க. இந்த சகோதரிக்கு பேச்சு வரல. அது அவங்க பொது வெளியிலே பேசுனதும் இல்லை. இந்த சகோதரி என்ன தெரியுமா கோரிக்கை வைக்கிறாங்க? தமிழக அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களா? மனப்பூர்வ சம்மதம் தானே? எந்த தயக்கம் இல்லைல்ல? தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த சகோதரிக்கு பேச்சு வரல, என்ன பேச தெரியலை. அதனால் சமூக நல சார்பாகவும் இந்த அதிரநிலை சார்பாகவும் தமிழக அரசுக்கும் இந்த சுகாதாரத்துறைக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம்.
இந்த சகோதரிக்கு தலையிலையும் அதே போல் அந்த இதயத்திலையும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெகு விரைவில் அதை மீண்டு வரணும். இந்த ஜெகபர் அலிக்கு நல்ல துணையாக இருக்கணும். அதை நம்ம வந்து நோய் நொடியற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெறணும் என்ற உயர நோக்கத்தில் அதிலே நல்ல பதிகிறோம். இவர் வந்து எத்தனை வருஷமாக திமுகவில் நீங்கள் பணியாற்றுறீங்க? திமுகவில் எப்படியும் ஒரு 35 வருஷம். 35 வருஷமாக திமுகவுக்கு உழைச்சிருக்காருங்க. எனக்கு 50 வயசு ஆகுது. 50 வயசுக்கு மேலே ஆகுதுங்கிறாரு. 50 வயசுக்கு மேலே 30 வருஷமாக திமுகவில் உழைச்சிருக்காருங்க. 50 காசு கார்டு அப்போ 50 காசு உறுப்பினர் கார்டு அப்போ 50 பைசா உறுப்பினர் கார்டு அப்போங்கிறாரு. அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த சகோதரனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற நம்பிக்கையில் நம்ம மீண்டும் ஒரு முறை அதில் நல்லா பதிகிறோம். வேறு எதுவும் சொல்ல வரீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, எல்லா அமைப்பும் கொடுத்துருக்காங்க அத்தாச்சி. அந்தருங்க அனைத்து அமைப்புகளுக்கும் அவர் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாரு. அவங்களால என்ற உதவிகளை தான் செய்கிறாங்க. அது போதியதாக இல்லை என்று அந்த சகோதரர் சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவிட்டு இருந்தோம். அதன் மூலம் ஒரு சொற்ப பணம் தான் வந்திருக்கிறதாகவும் சகோதரர் சொல்கிறாரு. இந்த சகோதரனுடைய நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மிக கடுமையான உழைப்பாளி. அன்றாடம் ஒரு என்ன வருவாய் வருதோ அதை வச்சு தான் அவங்க சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதே போல் நம்ம வந்து கடக்காதீங்க, நீங்கள் கடக்க மாட்டீங்க, அதிரநெல்லில் உள்ள செய்திகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம இதை பதிகிறோம். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு.